ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காசி தமிழ் சங்கமம் இதில் சீரீஸ் 1, 2, 3, 4லாம் போயிட்டுருக்கு இல்லைங்களா, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போட்டுட்ருந்தேன். இது என்னோட 3.0ல் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை இப்போ ஷேர் பண்ணுறேன். அப்ளை பண்ணுறது, குவிஸுக்கு எப்படி படிக்கணும், அதுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இது வந்துட்டு ஆஃப்டர் செலெக்ஷனுக்கு அப்புறம் அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்த ஐடி கார்டு ப்ளஸ் கிட். நீங்கள் பழைய வீடியோஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி குவிஸு அட்டன் பண்ணணும், எப்படி பேமெண்ட் பே பண்ணணும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் என்னோடய வீடியோஸில் ஓல்டு ஹிஸ்ட்ரிஸில் போய் எடுத்து அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணுங்கள். அடுத்த டைம் கூட அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன ஷார்ட்ஸ் தான். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறது. இந்த கிட்டுக்குள்ளே கொடை, தீர்த்தம் கொண்டு வரதுக்கு பிரயாக்ராஜில் காசில் கொண்டு வரதுக்கு 2 பாட்டில், கொடை, ஒரு டைரி, ஒரு கீ செயின், ஒரு பென்னு, இந்த மாதிரியான திங்ஸ், ஒரு கேப்பு, இயர் பேடு, இந்த மாதிரிலாம் இருந்தது. சென்னையிலேருந்து தான் நானும் கிளம்புனேன். டனல் வந்ததுங்க நாங்கள் போகிறப்ப ட்ரெயினில். பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணி போகிறப்ப. நாங்கள் போன டைமில் பிரயாக்ராஜில் கும்பமேளா நடந்ததுனால பயங்கர க்ரௌட். உண்மையாக சொல்கிறேன், கன்னியாகுமரி போனால இந்த கும்பமேளாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க முடியாதுங்க. பட் இவங்க கூட போனதுனால கண்டிப்பாக பண்ண முடிஞ்சது. ஃபஸ்ட்டே வந்து பிரயாக்ராஜில் தான் போனோம். நாங்கள் போன டீம் பிரயாக்ராஜில் எங்களை லாக் பண்ண வச்சு ட்ரெயின் ரொம்ப லேட்டாக போச்சு. அப்போ ரொம்ப க்ரௌட் டைம்னால பிரயாக்ராஜில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு பிரயாக்ராஜில் நம்மளோட ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நானத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போனாங்க. போலீஸ் வேனோட தான் போட்டு நம்ம பீப்புள்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்நானம் பண்ண வச்சு திருப்பி கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் அங்கே நைட்டு கிளம்பி அயோத்தியா வந்துட்டோம். அயோத்தியாவிலேயும் பயங்கர க்ரௌடு. சராயு நதியில் எவ்வளோ க்ரௌடாக இருந்ததுன்ட்டு. சராயு நதியில் இருக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் அது பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. அடுத்து ஃபைனலாக நாங்கள் காசி ரீச் ஆகிட்டோம். காசியில் டெம்பிள்ஸ், கங்கா ஸ்நானம், பாரதியார் வீடு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஹிந்து யூனிவர்சிட்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் செஷன் கண்டக்ட் பண்ணாங்க. கண்டக்ட் பண்ணிவிட்டு கங்கை கரையில் எனக்கு அதுவும் நம்மோ காட்டில் இந்த சீல்டு அவங்க ப்ரைஸாக கொடுத்தாங்க. காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு போட்டிருக்க அந்த சீல்டு அதை வாங்கினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக மத்திய அரசோடைய நலத்திட்டங்கள் மூலியமாகவும் அவங்களோட முயற்சியிலையும் ஐஐடி அண்ட் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, ஐஆர்சிடிசி, ஐஐடி அவங்களோட முயற்சியாலையும் வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர நம்ம தமிழ் பீப்புள்ஸ் இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சு அவங்களும் அப்ளை பண்ணி எல்லாருமே செலக்ட் ஆகி வந்து நம்ம காசியை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லோக்கல் மற்றும் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கோயில் டெம்பிள் விசிட்ஸையும் உங்களுக்கு இதில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்.